ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து மழைய ரசிக்கும் போது கூட உட்கார்ந்து காஃபி குடிக்க பக்கத்துல ஆள் இல்லையேன்னு மனசு ஏங்குதா? லவ் சாங்ஸ் கேக்கும் போது, லவ் மூவிஸ் பாக்கும்போது இதெல்லாம் நம்ம லைஃப்ல எப்போ நடக்கும்னு ஃபீல் பண்றியா? இங்க பாரு, கடவுள் உன் காதல் கதையை எழுத மறந்துடல. அவர் அவசரப்பட்டு ஒரு சிறுகதை எழுத விரும்பல. அவர் உனக்காக ஒரு காவியத்தை எழுதிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில உனக்காகவே ஒரு இதயம் துடிச்சிட்டு இருக்கு. நீ இங்க படுற அதே ஏக்கத்தை அவங்களும் அங்க பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது சும்மா வரமாட்டாங்க. உன் காயங்களுக்கு மருந்தா வருவாங்க. உன் மௌனத்தை வாசிக்க தெரிஞ்சவங்களா வருவாங்க. உன்னை அள்ளி அணைச்சுக்கிற தாயா வருவாங்க. இந்த காத்திருப்பு கசப்பானதுதான். ஆனா அந்த சந்திப்பு அது சர்க்கரையை விட இனிப்பா இருக்கும். உன் காதல் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனா அவங்க வந்த பிறகு உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிட மாட்டாங்க. நம்பிக்கையா இரு, உனக்கு கிடைக்க போறது ஒரு துணை அல்ல, உன் உயிரின் பாதி. உனக்கான உண்மையான காதலை எதிர்பார்த்திருந்தா கமெண்ட்ல வெயிட்டிங் ஃபார் ட்ரூ லவ்னு டைப் பண்ணு.